மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு உறவு உங்களை முழுமையாக உடைத்து எறிந்திருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் உங்களுடைய குணாதிசயங்களையும் உற்று நோக்கினால் கடந்த காலத்தில் நீங்கள் உயிராக நினைத்த அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை முழுமையாக சிதைத்து போட்டிருப்பது நன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் அவர் செய்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா தவறா என்று தெரியாது. ஆரம்பத்தில் அவர் கூறுவது அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு அவர் சொன்னபடியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இவர் நமக்கு எது கூறினாலும் நன்மைக்காகத்தான் கூறுவார் என்று அவர்கள் மீது அநீத பாசத்தையும் அனிதமான ஒரு நம்பிக்கையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த ஒரு அனுபவங்கள் தான் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைத்திருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்வில் வருவதற்கு முன்னால் உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய லட்சியங்கள் என எல்லாமே அழகாகவே மாறியிருந்திருக்கும். ஆனால் அந்த நபர் உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி உங்களை நடுவழியில் ஏமாற்றிவிட்டு சென்ற போது உங்களுடைய ஒட்டுமொத்த உலகமே இடிந்து விழுந்திருக்கும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் இது எப்படி எனக்குள்ள நடந்தது, இந்த மாதிரியான கஷ்டங்களும் துயரங்களும் யார் வந்து சேர்த்தார் என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு உறவின் முறிவோடு உங்களுடைய பாதி ஜீவனும் உங்களின் இயல்பான குழந்தைத்தனமும் இறந்து போனது போன்ற ஒரு மாபெரும் மரண வழியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வர வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளாகக்கூடாது என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்தாலும், ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்களே சரியான ஒரு பாதையில் போனாலும் அவர்கள் உங்களை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். எனவே யாரிடம் பழகினாலும் சரியான முறையில் பழகினால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த வழி யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாமலே தாங்க இருந்தது. வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்போதும் அமைதியான, மென்மையான, மற்றவர்களின் கஷ்டங்களை கேட்டு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மகா நாணியை போலத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காட்சி அளித்து கொண்டு இருந்தீங்க. ஆனா உங்களுடைய அந்த புன்னகையின் பின்னால் நீங்கள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசிய வழிகளின் ஆழம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகளுமே கிடையாது. உங்களை யாராவது ஏமாற்றி விட்டு சென்றால் கூட அதையும் போய் நீங்கள் மற்றவங்களிடம் கூற மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் அது உங்களுடனே இருக்க வேண்டும். அது யாருக்கும் தெரியக்கூடாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே இருப்பீங்க. நீங்க தனிமையில் இருக்கும் நள்ளிரவு நேரங்களிலும் பாத்திரம் கண்ணாடியின் முன்னாலும் சிந்துகின்ற கண்ணீர் தான் உங்களுடைய உண்மையான வழியை நிச்சயமாக சொல்லும். நீங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நேருக்கு நேர் பார்த்து எத்தனையோ நாட்கள் அழுதிருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் அந்த கண்ணாடியின் முன்னின்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருப்பீர்கள். என்னுடைய வழிகளை நான் யாரிடம் போய் கூறினாலும் அதனை அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதனை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது போல எத்தனையோ தடவைகள் நீங்கள் அந்த கண்ணாடியின் முன்பு நின்று அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என் மனவேதனையை வெளியில் சொன்னால் சுற்றிலும் இருப்பவர்கள் அதனை கேலி செய்வார்களோ அல்லது நம்மை பலவீனமாக கருத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தால் உங்களுடைய அத்தனை ரணங்களையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து மௌனமாக உருகி கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் யாருக்கும் எந்த விதமான கெடுதல்களும் செய்தது கிடையாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இருந்தாலும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதியதாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில துன்பங்களையும் துயரங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவோ நாட்களுக்கு முன்பாகவோ நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மீனம் ராசி அன்பர்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் எளிதான ஒரு விஷயம் என்பதால் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளிலும் தேவையில்லாத ரணங்களிலும் உங்களை தள்ளிவிட்டு அந்த ஒரு மனிதர்களின் வாழ்க்கையை அவர்கள் மட்டும் பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இதுதான் உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எது வேண்டுமானாலும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். கேள்விகள் கேட்க வேண்டுமென்றாலும் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பணமும் பெயரும் உங்களை தேடி வரும். அது எப்படி தெரியுமா வரும்?
உங்களுடைய ராசியில மீனம் ராசியரின் தனஸ்தானமும் மற்றும் லாபஸ்தானத்திற்கு புதிய எனர்ஜியை கொடுக்க போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு திடீர் வளர்ச்சியும் அதன் மூலமாக பிரம்மாண்டமான பணவரவும் நற்பெயரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வியாபார உத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலை உலகளாவிய அளவிற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் சுறுசுறுப்பையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அதிகாரங்களுடன் கூடிய பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இதன் மூலம் உங்களுடைய சமூக அந்தஸ்து மிக உயரிய நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்த வாழ்க்கை தரமானது மாறி பணமும் பெயரும் உங்களை சமுதாயத்தில் மிக கௌரவமான ஒரு நபராகவே உங்களை வழிநடத்தவோ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவோ ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் முடிவு செய்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகிறது. எத்தனையோ தகுதிகள் இருந்தும் நாம் ஏன் எப்போதும் பின்வரிசையிலேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை விட தகுதியற்றவர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்களே என்று நீங்கள் பல வருடங்களாக குமரிய குமுறல்களுக்கு பிரபஞ்சம் நீதி வழங்கப் போகிறது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே எந்த விதமான ஒரு வெற்றிக்கும் தகுதியானவரோ அந்த ஒரு வெற்றி இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில அந்தஸ்தும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளும், மதிப்பும், பெயரும் கூட உங்க கூட இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்காமலே இருந்து கொண்டுமே தாங்க இருந்தது. ஆனா அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய அரசு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமையை கண்டு ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய மாபெரும் பொறுப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு வெற்றி உங்களுடைய கைகளுக்கு வந்தவுடன் உங்களை இவ்வளவு காலம் ஏளனமாக பார்த்த மனிதர்களின் முகங்கள் கருத்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். காலம் உங்களுக்காக கொண்டு வரும் இந்த ராஜயோக வாய்ப்பு உங்களின் ஒட்டுமொத்த கடந்த கால அவமானங்களுக்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சவாலான செயல்களில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றிகள் கிடைத்திருக்கும். இனிமே வரக்கூடிய காலங்களிலும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டும் கிடைக்கப் போவது கிடையாது. சிறு சிறு விவாதங்கள் தோன்றி எல்லாமே மறைந்துவிடும். வியாபார நிமித்தமான குழப்பங்கள் எல்லாமே விலகிவிடும். சக ஊழியர்களால் நெருக்கடிகள் தோன்றி அது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறையவும் ஆரம்பிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சபை பணிகளில் முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே மறைந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையும் நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். புதியதாக வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில துன்பங்களையும் துயரங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவோ நாட்களுக்கு முன்பாகவோ நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மீனம் ராசி அன்பர்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் எளிதான ஒரு விஷயம் என்பதால் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளிலும் தேவையில்லாத ரணங்களிலும் உங்களை தள்ளிவிட்டு அந்த ஒரு மனிதர்களின் வாழ்க்கையை அவர்கள் மட்டும் பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இதுதான் உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எது வேண்டுமானாலும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். கேள்விகள்
கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பணமும் பெயரும் உங்களை தேடி வரும். அது எப்படி தெரியுமா வரும்? உங்களுடைய ராசியில மீனம் ராசியரின் தனஸ்தானமும் மற்றும் லாபஸ்தானத்திற்கு புதிய எனர்ஜியை கொடுக்க போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு திடீர் வளர்ச்சியும் அதன் மூலமாக பிரம்மாண்டமான பணவரவும் நற்பெயரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வியாபார உத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலை உலகளாவிய அளவிற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் சுறுசுறுப்பையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அதிகாரங்களுடன் கூடிய பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இதன் மூலம் உங்களுடைய சமூக அந்தஸ்து மிக உயரிய நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்த வாழ்க்கை தரமானது மாறி பணமும் பெயரும் உங்களை சமுதாயத்தில் மிக கௌரவமான ஒரு நபராகவே உங்களை வழிநடத்தவோ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவோ ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் முடிவு செய்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகிறது. எத்தனையோ தகுதிகள் இருந்தும் நாம் ஏன் எப்போதும் பின்வரிசையிலேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை விட தகுதியற்றவர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்களே என்று நீங்கள் பல வருடங்களாக குமரிய குமுறல்களுக்கு பிரபஞ்சம் நீதி வழங்கப் போகிறது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே எந்தவிதமான ஒரு வெற்றிக்கும் தகுதியானவரோ அந்த ஒரு வெற்றி இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளும் மதிப்பும் பெயரும் உங்க கூட இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்காமலே இருந்து கொண்டுமே தாங்க இருந்தது. ஆனா அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய அரசு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமையை கண்டு ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய மாபெரும் பொறுப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு வெற்றி உங்களுடைய கைகளுக்கு வந்தவுடன் உங்களை இவ்வளவு காலம் ஏளனமாக பார்த்த மனிதர்களின் முகங்கள் கருத்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். காலம் உங்களுக்காக கொண்டு வரும் இந்த ராஜயோக வாய்ப்பு உங்களின் ஒட்டுமொத்த கடந்த கால அவமானங்களுக்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சவாலான செயல்களில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றிகள் கிடைத்திருக்கும். இனிமே வரக்கூடிய காலங்களிலும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டும் கிடைக்கப் போவது கிடையாது. சிறு சிறு விவாதங்கள் தோன்றி எல்லாமே மறைந்துவிடும். வியாபார நிமித்தமான குழப்பங்கள் எல்லாமே விலகிவிடும். சக ஊழியர்களால் நெருக்கடிகள் தோன்றி அது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறையவும் ஆரம்பிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சபை பணிகளில் முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே மறைந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனைகளை நீங்கள்